வணக்கம் வள்ளுவரே. இந்த உலகிலேயே அதிக துன்பம் தருவது பசிதாங்கிறது நாம் உண்ணாவிரதம் இருக்கும்போது நமக்கு நல்லாவே புரியுது. இந்த பசிப்பினி நம்மை பாதிக்காமல் இருக்க, ஆயுள் முழுவதும் நமக்கு நல்ல உணவு கிடைக்க நாம் என்ன பண்ணணும்? அதுவும் அப்பனே, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு ஆழ்வார்கள் சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்மகிட்ட செல்வம் இருக்கும்போது அதை வசதியில்லாத பிறரோடு பகிர்ந்து உண்ணணும். அந்த புண்ணியம் இருக்கே, அது ஆயுளுக்கும் நம்மை பசிப்பினி அண்டாமலும் நல்லுணவு தந்தும் பாதுகாக்கும். இதைத்தான் பாத்தூன் மறியி அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிதுன்னு ஈகை அதிகாரத்தில் 227வது குறளாக எழுதி வச்சேன். சிறப்பு வள்ளுவரே. பாத்தூன் மறியி அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. இருக்கும்போது பிறரோடு பங்கிட்டு உண்பவனுக்கு அந்த புண்ணியம் ஆயுள் முழுக்க பசிப்பினி வராமல் பாதுகாக்கும்னு அருமையாக சொல்லிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.